இது மட்டும் நடந்தால் காங்கிரஸ் கலரே மாறிடும். விஜயை காட்டி மாஜிக்கல் போடும் கணக்கு. ராகுலிடம் லிஸ்ட். தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் நிர்வாகிகள் நாளை ராகுல் காந்தியை சந்தித்து பேச இருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசியல் சூழல், திமுக கூட்டணி உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக இதில் பேசப்படலாம் என சொல்லப்படுகிறது. இது ஒருபுறம் இருக்க, திமுக கூட்டணி வேண்டாம், தாவேகாவுடன் கூட்டணி வைக்கலாம் என டெல்லி தலைமையிடம் பேசியுள்ள சில காங்கிரஸ் தலைவர்கள் அது தொடர்பாக சில கணக்குகளையும் தெரிவித்துள்ளதாக சொல்லப்படுகிறது. தென்னிந்திய அரசியலில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் காங்கிரஸ் கட்சி இடையே தென்னிந்திய அளவில் ஒரு முக்கிய கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை தொடங்கலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தகவல் தமிழக அரசியலை மட்டுமல்லாமல் கேரளா, புதுச்சேரி அரசியல் நிலைப்பாடுகளையும் பாதிக்கக்கூடியதாக பார்க்கப்படுகிறது. நடிகர் விஜய்க்கு தமிழகத்தில் மட்டுமல்லாது கேரளா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களிலும் ரசிகர் பட்டாளம் இருப்பது அனைவரும் அறிந்ததே. சமீப காலமாக விஜய் தனது அரசியல் நிலைப்பாடுகளை தமிழக எல்லைக்குள் மட்டுமே வைக்காமல் புதுச்சேரி மற்றும் கேரளா நோக்கியும் கவனம் செலுத்தி வருகிறார் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் ஒரு பகுதியாகவே இந்த இரண்டு மாநில அரசியலையும் இணைக்கும் வகையில் ஒரு பெரிய அரசியல் திட்டம் தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரஸ் கூட்டணி உருவானால் வரவிருக்கும் தேர்தல்களில் தென்னிந்திய அரசியல் முழுமையாக மாறக்கூடும் என்ற கருத்து பல தரப்புகளில் பேசப்பட்டு வருகிறது. தற்போது கிடைக்கும் தகவல்களின் அடிப்படையில் தமிழகம், புதுச்சேரி மற்றும் கேரளா ஆகிய 3 மாநிலங்களை இலக்காக கொண்டு ஒரு ஒருங்கிணைந்த அரசியல் வியூகம் வகுக்கப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. வட இந்தியாவில் சமீப காலங்களில் காங்கிரஸ் கட்சி பல அரசியல் சவால்களை எதிர்கொண்டு வரும் நிலையில் தென் மாநிலங்களில் ஒரு வலுவான கூட்டணி கிடைத்தால் அது கட்சிக்கு பெரிய அரசியல் பலமாக அமையும் என அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். கர்நாடகா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் ஏற்கனவே ஆட்சி அமைத்துள்ள காங்கிரஸ் கேரளா மற்றும் புதுச்சேரியிலும் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சிக்கிறது. அதே நேரத்தில் அரசியலில் புதிதாக களமிறங்கியுள்ள நடிகர் விஜய்க்கும் இந்த கூட்டணி ஒரு முக்கிய வாய்ப்பாக அமையலாம் என்ற கருத்தும் நிலவுகிறது. 3 மாநிலங்களிலும் அதிகாரத்தை அடையும் வகையிலான அரசியல் பங்கீடு கிடைத்தால் தாவேகா கட்சியின் அரசியல் அடையாளம் தேசிய அளவிலும் வலுப்பெறும் என கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சிக்குள் உள்ள சில முக்கிய தலைவர்கள் திமுக கூட்டணியில் தொடர்ந்து இருப்பதில் இனி எந்த அரசியல் பயனும் இல்லை என்ற கருத்தை வெளிப்படுத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர்கள் ராகுல் காந்திக்கு அனுப்பியதாக கூறப்படும் கணக்குகளின்படி தாவேகாவுடன் கூட்டணி அமைக்காமல் விட்டால் அந்த கட்சியுடன் அதிமுக கூட்டணி அமைக்கும் வாய்ப்பு உருவாகலாம் என்றும், அப்படி நடந்தால் தேர்தல் வெற்றியை இழக்கும் அபாயம் இருப்பதாக எச்சரித்துள்ளதாக கூறப்படுகிறது. அந்த கணக்கில் தமிழ்நாட்டில் தாவேகாவுக்கு அதிக தொகுதிகளும், காங்கிரசுக்கு குறைந்த ஆனால் உறுதியான தொகுதிகளும் ஒதுக்கப்படும் என்றும், புதுச்சேரி மற்றும் கேரளாவில் அதிகார பங்கீடு பேசிக்கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் மூலம் 3 மாநிலங்களிலும் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு உருவாகும் என்ற நம்பிக்கை வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் தென்னிந்தியாவில் காங்கிரஸ் ஆதிக்கம் கொண்ட ஒரு புதிய அரசியல் வரைபடம் உருவாகலாம் என அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. இருப்பினும் இது தற்போதைக்கு அரசியல் கணக்குகள் மட்டுமே என்றும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.